இப்ப நாங்கள் இந்த நாட்டில் இவ்வளவு தூரம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான அகதிகளாக வந்து எங்களை அரவணைச்சு எங்களுக்கு நல்ல வழி காட்டுகின்ற இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் நன்றியுடையவர்களாக இருக்க. நீங்க சொல்றதுன்றா உண்மைதான் ஐயா. பள்ளிக்கூடங்கள்ல தமிழ் படிப்பிக்கிறதுல இருந்து, தமிழ் கற்பிக்கிறதுக்கு வசதி ஏற்படுத்தி தந்ததுல இருந்து, தமிழ் மரபு திங்கள் இப்ப எத்தனையோ உள்ளூராட்சி மன்றங்கள் எல்லாம் தமிழ் மரபு திங்களை அதை அதிகாரப்பூர்வமா ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அறிவிச்சிருக்கிறோம். ஒன்டாரியோ மாகாணம் அதை சட்டமாவே நிறைவேற்றி இருக்குது. எனவே இந்த இடத்துல நாங்கள் கனடாவுக்கு நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். கட்டாயம். கனடாவுக்கு புலம்பெயர தொடங்கி ஒரு 30 ஆண்டுகள் தான். இதுக்குள்ள இவ்வளவு தூரத்துக்கு எங்களோட மொழிக்கும் எங்களோட பண்பாட்டுக்கும் இந்த நாடுகள் தந்த அங்கீகாரம் என்றது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு விடயம். நாங்கள் நன்றி உடையவர்களாக இருக்கணும் அதுக்கு. அது சரி ஐயா, எனக்கு என்ன பேர் இப்ப சொல்ல போறேன்? நீர் பெயர் வைக்கிறது என்றால் கரிகாலன், எல்லாளன், சரி, சங்கிலியன், பொம்பளை பிள்ளைங்க யாழினி, அருவி, தமிழ், இப்படி பெயர்களை வைக்கலாமே. நாங்கள் மாமாவோட கலைச்சு கொண்டிருக்கிறோம், நீங்கள் போய் விளையாடுங்க. இவைக்கெல்லாம் அதான் பேருகள். தம்பி என்ன பேர்? அப்பன் என்ன பேர் உங்களுக்கு? அகரன். நீங்கள் ஐயா தலைவணங்குற சொல்லில மட்டுமில்லை, செயல்ல பாருங்க என்ன அழகான பேருகள். யாழினி, ஆயனி, அருவி, தமிழ், அகரன். அதற்காகத்தான் நான் ஒரு பாட்டு இயற்றினேன். இது வேற பாட்டும் வந்து நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள், பிள்ளையின் அடையாளம் தமிழாயிருப்பதற்கு நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள். வள்ளுவன் வாசுகி போல் நல்ல பெயரிக்க தமிழ் அல்லாத பெயர்களை நீர் பிள்ளைக்கு சூட்டுகின்றீர். நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள். கண்டாலையா, இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. இந்த அழகான தமிழ் பெயர்கள் எங்களோட பிள்ளைகளை கூப்பிடுங்க. சரி, நான் பேசாமல் இந்த பெயர்களில் ஒரு பெயரையே நான் தெரிஞ்சது கொள்ளலாம் போல இருக்குது. புதினமான பேர், ஒரு இல்லாத பேர் என்று நான் தேடி அறிய தேவையில்லை. காலகாலமா எங்களுடைய இருக்கிற பெயர்கள் நாங்கள் எங்களுக்கு தான் அதனுடைய அருமை விளங்க இல்லை. நான் இந்த பெயர்ல உண்டு நான் ஐயா நான் தெரிஞ்செடுக்கிறேன். மிக பெரிய உபகாரம் ஐயா. நன்றி. நன்றி. போயிட்டு வா, நான் பாருங்க. எங்க போறீங்க? என்ன ஐயாவை சந்திக்கிறேன். இல்ல இந்த பாட புத்தகங்கள்ல எனக்கு விளங்காத தமிழ் பேர் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அப்படி என்ன தமிழ் பேர் கிடக்கு? கிடக்கு எனக்கு விளங்காத பிள்ளைக்கு நான் படிப்பிக்கலாம். சரி, அப்படி என்ன பேர் கிடக்கு? கிடக்கு மெத்திரு கேட்டு எனக்கு பொருள் தெரியாது. எனக்கு பொருள் தெரியாது. தமிழ் புத்தக பாட தமிழ்ல போட பாட புத்தகத்துல கேட்டு போட்டுறாங்க. மெத்திருக்கைக்கும் உங்களுக்கு பொருள் தெரியாது. உங்களோட பிள்ளைக்கு என்ன பேர்? இந்த பிள்ளைக்கும் அழகான பேர் வச்சிருக்கேன், டம்மி. டம்மி வித்து வேட்டு. அதான் வெத்து வீட்டு சொல்றவ. முதல் வீட்டை போய் உங்களோட பிள்ளைன்ற பேருக்கு என்ன அர்த்தம் என்று அறிஞ்சு கொண்டு மெத்திருக்கைக்கு அர்த்தத்தை தேடி வாங்க பாப்போம். வழி கட்டியாது உங்களுக்கு தெரியுமே. மெத்திருக்கை, மெத்தை போன்ற மெதுமெதுவென்று இருக்கிற இருக்கை என்றால் நீங்க இருக்கிறீர்கள். கதிரை இருக்கை. மெத்திருக்கை என்றால் சோஃபா. இதுக்கு அவர் வழிகட்டார் புத்தகத்தை கொண்டது. நல்ல மறுபடி சொல்லி அனுப்பிட்டு சந்தோஷம். நன்றி ஐயா. நீரும் பேரும் மறந்து போதாம். சியாமாண்டு வைக்க கூடாது சொல்லி போட்டு நான் உயிரை காப்பாற்றிக் கொள்ள. தமிழ் யாழினி, ஆயனி அருமையான ஒரு நடிகர், முதிர்ந்த மூத்த நடிகர். என்னுடைய பெயர் கந்தசாமி கங்காதரன். யாழினி ராஜா, தமிழ் அருவி குலராஜசிங்கம், அடுத்து அருவி ரவீந்திரன், அடுத்ததாக நிற்பவர் ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை இந்த மேடையில், அகரன் ரவீந்திரன், அடுத்து ஆயனி விவேகானந்தன். இவர்களோடு இந்த நாடகத்தை எழுதி இயக்கி இடையே தலை காட்டியவர்
பொன்னையா விவேகானந்தர். விவேகானந்தன் அவர்கள் இங்கே நாடகம் மட்டுமல்ல ஒரு வகுப்பை நடத்தியிருக்கிறார். பல விஷயங்களை நாங்களும் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. மிகச் சிறப்பாக அந்த நாடகத்தை வழங்கிய அகரன் ரவீந்திரன், ஆயனி விவேகானந்தன், தமிழருவி குலராஜசிங்கம், அருவி ரவீந்திரன், குறும்பசெட்டி ராசரத்னம், கந்தசாமி கங்காதரன், இவர்களோடு பொன்னையா விவேகானந்தன், இவர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை உங்கள் வாழ்த்துக்கள். ஒரு மாதமாக பல்வேறு இடங்களில் பல்வேறு நிகழ்வுகள், பல்வேறு சமயங்களில் பல இடங்களில் நிற்க வேண்டிய தேவை இருந்தாலும் நீதன் ஷான் எந்த சிரமத்தையும் பாராமல் பல தொண்டர்களையும் தன்னார்வ தொண்டர்களை தன்னோடு இணைத்துக் கொண்டு மிகச் சிறப்பாகவே இந்த வெற்றியாக மரபு திங்கள் என்பதற்கு மாதம் என்ற அர்த்தம் இருக்கிறது. அதனால் மரபு திங்கள் என்பது தை மாதம் முழுவதும் கொண்டாடப்படுகின்ற ஒரு விழாவாக ஒரு நிகழ்வாக அமைகிறது. அந்த வகையில் நீதன் ஷான் அவர்கள் இந்த மாதம் முழுவதும் மிகச் சிறப்பாக பல்வேறு இடங்களில் தமிழர் நிகழ்வுகளை நடாத்தி இருக்கின்றார். அதை தவிர பல்வேறு இடங்களில் வேறு பல அமைப்புகளும் பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி இதற்கு பெருமை சேர்த்திருக்கின்றன. இந்த மரபு திங்கள் இன்னும் பல மடங்கு வளர வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் வாழ்த்திக் கொண்டு விரும்பிக் கொண்டு இந்த நிகழ்வு சிறப்பதற்காகவும் இந்த மாதம் முழுவதும் நிகழ்வுகள் பெருமை பெறுவதற்காகவும் உழைத்த ஆதரவு தந்த ஊடகங்கள், தொண்டர்கள், நிறுவனங்கள், அமைப்புகள், ஸ்பான்சர்ஸாக செயல்பட்ட நிறுவனங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மரபு திங்கள் நிர்வாக குழுவின் சார்பில், குறிப்பாக நீதன் ஷான் மற்றும் நிர்வாக குழுவின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.